வணக்கம். ஆக்சுவலா அன்னைக்கு வந்து ஆர்க்கிடைப் போட்டிருக்கும்போது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எலாபரேட்டா அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப குழம்புவோம். எப்படிடா நம்ம ட்ரூ வர முன்னாடியே நம்மளுக்கு வந்து நெறைய பேர் வந்து அந்த அ சேமா இருக்கிற மாரியே வந்து நம்மளுக்கு வந்து தெரியுதே. ஃபால்ஸா பார்த்தோனே ட்ரிகர் ஆகும். அப்புறம் சோல்மேட்ஸ் சில ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆகுற சோல்மேட்ஸ் வந்து இவங்க வந்து நம்ம ட்வின்னா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அப்புறம் கார்மிக்கும் வந்து ஈக்குவலா வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம தேடல் இருக்கும்போது இப்படி பல இதுல வந்து வருவாங்க. இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்க்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா சிலவங்க வந்து எடுத்த உடனே ட்ரூவ இது பண்றாங்க. இது பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இவங்க தான் ட்ரூ அப்படின்னு ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருக்காங்க. பட் என்னோட இதுல வந்து அப்படி கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபால்ஸு, அப்புறம் வந்து எனக்கு சோல்மேட்ஸ் வந்து நெறைய நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப தேடல் இருக்கும்போதெல்லாம் இவங்களா இருப்பாங்களா? ஏன்னா ஃப்ரீக்வென்சி வந்து நெறைய நேரங்கள்ல வந்து மேட்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆகுற ஸ்டேஜஸ் வந்து நெறைய இருந்தது எனக்கு. அ அதனால தான் அந்த வீடியோ போட்டேன். பட் நெறைய பேர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆனா என்ட்ட பேசுறவங்கள கொஞ்சம் பேர் வந்து எடுத்த உடனே ட்வின் டைரக்ட்டா வந்து பார்த்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்படி இருக்கலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்த ஆர்க்கிடைப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ப்ரொஜெக்ஷன், அதாவது நம்மளுடைய டிவைன் மாஸ்குலின நம்ம வந்து ஒரு விதமான ப்ரொஜெக்ஷனை வந்து ஒருத்தங்க கிட்ட நம்ம வந்து அது வந்து கார்மிக்கா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ஸோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சேமா வந்து தெரியறாப்புல இருக்கும். ஸோ நம்ம இவங்க ட்வின்னா அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பண்ணுவோம். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இல்லூஷன் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் அந்த இல்லூஷன்னால ஒரு இடத்துல போய் வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். அது வந்து என்ன மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்க்கிடைப்பா வந்து மாறுது. அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரு மாஸ்குலின் கேரக்டர், அதுல ஒரு சின்ன பார்ட் வந்து ஒரு மாயையினால நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட போய் அத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, அது வந்து என்ன ஆகும்னா, அந்த பார்ட் வந்து அவங்க கிட்ட வந்து தென்படும். இது ஏன் அப்படி செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்ட்ட வந்து நம்ம வந்து ஹீல் பண்ணணும். ஒண்ணு அவங்க வந்து நம்மள ட்ரிகர் பண்ணி லெசன்ஸ் எடுப்பாங்க. கார்மிக்கா இருந்தா பலவிதமான ட்ராமாஸ் எல்லாம் வந்து வெளிய வந்து நம்ம என்ன, ஏன் அப்படின்னு கண்டுபிடிச்சு அத தீர்க்கிறதுக்கு வந்து உபயோகமா இருக்கும். மொத்தத்துல வந்து இந்த மாரி இது எல்லாமே வந்து நம்ம லெசன்ஸ் கண்டுபிடிக்க தான் வந்து மெயினா வரும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணொண்ணா வந்து பார்க்கலாம். இது வந்து பிசிக்கல் ட்வின் கிடையாது. அதனால தான் நான் வந்து பல வாட்டி சொல்லுவேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து யார்ட்டனாலும் பேசுங்க. பிசிக்கலா வந்து யார்ட்டயும் டக்குன்னு போய் ஏமாந்துராதீங்க. அப்படி ஏமாறுறது அப்படின்னு கிடையாது. அது ரொம்ப பெயினா இருக்கும் உங்களுக்கு. அது தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. ஸோ இந்த ஜர்னில இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா, எடுத்த உடனே வந்து போயி நம்ம பேசிறணும். பிசிக்கலா வந்து நம்ம வந்து பேசிறணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. அது பண்ணா இத விட மோர் பர்டன் உங்களுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ எப்பவுமே வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப அக்யூரேட்டா பல தடவ வந்து யோசித்து தான் வந்து நீங்க வந்து இது வந்து முடிவு எடுக்கணும். சரிங்களா? அப்ப ஸ்டார்ட்டிங்ல இப்படி வர்றது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விதமான ஒரு இல்லூஷன்ஸ், அதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட், நம்மளோட மாஸ்குலின் பார்ட் வந்து வெளியில வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்க்கிடைப் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆர்க்கிடைப்ப வந்து நம்மளுடைய மாஸ்குலின் ஆர்க்கிடைப்ப வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட போய் வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபால்ஸ் ட்வின்னா வராங்க. நெறைய பேருக்கு வந்து இது வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இருந்திருக்கும். அதாவது எப்படி இவங்க வந்தவுடனே நம்ம ட்ரூவால தானே நம்ம வந்து ட்ரிகர் ஆவோம். நம்ம எப்படி வந்து குண்டலினி வந்து மேல எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபால்ஸா பார்த்தா, அதாவது இந்த ஜர்னிக்கு மெயினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜர்னிக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிறத கடவுள் வந்து உங்களுக்கு காட்டணும். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும்போது, அது யாராக தென்பட்டு உங்களோட ட்ராமாஸ, உங்களோட பெயின, உங்களுடைய இல்லூஷன் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்றதுக்காண்டி தான் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஆர்க்கிடைப்பா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி நீங்க ஃபால்ஸ பார்த்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவங்க வராங்க? எதுக்காண்டி வராங்க? டைரக்ட்டா வந்து நம்ம ட்ரூவே வரலாமே அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அவேக்னிங் ட்ரிகர் குடுக்குறதுக்காண்டி இவங்க வந்து வருவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ இவங்க ஃபால்ஸா இருக்கும் பட்சத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஈகோ.
ஈகோ தென்படும். அதாவது அவங்க ட்ரிகர் குடுக்க குடுக்க நம்மளுக்குள்ள உள்ள ஈகோ ரொம்ப ரொம்ப வெளிய வரும். இன்னொன்னு என்னன்னா அட்ராக்ஷன்ஸ் இந்த ஜர்னிக்குள்ள ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா, பயங்கர அட்ராக்ஷன்ல கொண்டு போய் விடும். ஸோ அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னக்கூட்டி லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு இத வந்து நீங்க வந்து பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாரி ஒரு அட்ராக்ஷன்ஸ் வந்து ஃபால்ஸ்ல குடுக்கும். ஸோ இந்த அட்ராக்ஷன்ஸ், இந்த பாண்ட் எல்லாமே இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ட்ரிகர் பண்றதுக்காண்டி ஒரு ஃபால்ஸ வந்து கொண்டு வரும். சரிங்களா? அப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹை இன்டென்சிவா நம்மளுக்கு தெரியும். அந்த ஈர்ப்பு வந்து நெறைய இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆராய பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ட்வின் இல்ல. ஏன் அப்படின்னா, பெயின் தான் அதிகப்படியா வரும். ட்ரிகர்ஸ் தான் வந்து நெறைய வருங்க. கிரவுண்டிங் அவங்க கிட்ட எவ்ளோ வருஷ காலம் நீங்க இருந்தாலும், ஒரு ஃபால்ஸா இருக்கிறவங்ககிட்ட வந்து உங்களுக்கு கிரவுண்டிங் கிடைக்கவே கிடைக்காது. மெயினா இதுதான். சரிங்களா? யாருனாலும் சரி. அது வந்து உங்க கார்மிக்கா இருக்கட்டும், உங்களுடைய ஃபால்ஸா இருக்கட்டும், உங்களுடைய சோல்மேட்ஸா இருக்கட்டும். முக்கியமா நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரவுண்டிங் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? சரிங்களா? பீஸா இருக்கீங்களா? அமைதியா இருக்கீங்களா? நீங்க மனம் வந்து கொந்தளிக்காம நிக்குதா? இதுதான் வந்து உங்களுடைய அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கான ஒரு கடைசி ஸ்டேஜா இருக்கும். எந்த மனிதரிடம் இது எதுவுமே தென்படாம நல்லா ஒரு அப்படியே கிளியரா இருக்குதோ, அவங்க தான் உங்களுடைய ஒரிஜினல் டிஎஃப். அவங்க தான் லாஸ்ட்டா வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? அப்போ நீங்க பீஸா யார்கிட்ட இருக்கிறீங்களோ, உங்க மனம் வந்து பீஸா எப்ப ஆச்சோ, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இதுதான் அதுக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க லெசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இதுக்குள்ள திருப்பி, 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 திருப்பி நீங்க உழுந்து, உழுந்து சின்ன சின்ன தவறுகள், இது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அத பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ப்ரொஜெக்டன் ஆகி அதாவது உங்களுக்குள்ள உள்ள ஈகோ, உங்களுக்குள்ள உள்ள அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் அதாவது பயங்கர இன்டென்ஸான ஒரு ஃபீல் இதெல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ்ட்ட வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்கள வந்து காட்டும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும்? நீக்கணும். சரிங்களா? அப்ப நீக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள விட்டு விலகி போயிருவாங்க. அது எப்படி போவாங்க அப்படின்னா தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்மள விட்டு வந்து விலகி போயிருவாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த லெசன்ஸ்காண்டி தான் இவங்க வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள அந்த ஆத்மா வந்து இதுக்காண்டியே உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஆத்மா அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல சிக்கல்கள் வந்து வராது. சரிங்களா? கிரவுண்டிங் மட்டும் யாரு குடுக்காங்கங்கிறத மட்டும் ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டே நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்ததுக்கான பர்ப்பஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அட்டாச்மென்ட் பிரேக் ஆகும். நீங்க நல்லா எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தேவையில்லாம டிட்டாச்மென்ட்லாம் என்னன்னே தெரியாது. அந்த மாரி நம்ம இருப்போம். ஓவர் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட் அட் அட்ராக்ஷனிஸம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நீக்குவோம். இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து பிரேக் ஆகும். அப்புறம் இவங்க தான் வந்தோனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஷாக்கு குடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எத்தன வயசா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னக்கூட்டி உங்க லைஃப் டைம்ல இப்படி ஒரு இத நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ ஒரு விதமான ஒரு அவேக்கனிங் அதாவது வித்தியாசமான ஒரு அனுபவம். அந்த ஷாக் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இது 2ம் குடுக்குறதுக்காண்டி தான் இவங்க பர்ப்பஸ்க்காண்டி வருவாங்க. ஸோ அட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அதாவது வெளியில எதுவுமே வந்து கிடையாது. நம்ம வந்து முதல்ல வந்து உருவம், ஆதான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். சரிங்களா? சோல் பார்க்க மாட்டோம். ஏன்னா தெரியாது. என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல. ஸோ அந்த உருவத்தை பார்த்து ஒரு விதமான அட்ராக்ஷன்ஸ் கொண்டு வந்து வைப்போம். ஸோ அது எல்லாமே நீக்குறதுக்காண்டி இவங்க வந்து வந்திருப்பாங்க. எல்லாம் நீக்குனதுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மள விட்டு வந்து போயிருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க உங்க டிஎம் அதாவது இது ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கவங்க டிஎம் உடைய குவாலிட்டி படிதான். இப்ப எனக்குள்ள இருக்கிற டிஎம்னு வச்சுக்கோங்களேன். என் டிஎம் வந்து இப்ப நாங்கள் வந்து எவ்ளோ அம் அ வருட காலம் உள்ள சோல்ஸ் அந்த ஆத்மாவுடையது சரிங்களா? எதுலருந்து வந்திருக்கிறோம்? எவ்வளவு ஓல்டு சோல்ஸா இருக்கிறோம். ஸோ அதுபடி உங்களுடைய டிஎம் ஓட இருக்கும். ஸோ டிஎம் வந்து இன்கேஸ் வந்து ஒரு நாலெட்ஜபிள் பெர்சனா இருக்கிறாங்க. அப்போ உள்ள வந்து அது அவேக்னிங் ஆகாம இருக்கும். ஸோ அது வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ட்ரிகர் பண்ணோனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த அடுத்த ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த லெசன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். ஸோ அவங்களுடைய நாலேட்ஜ் இது எல்லாமே வந்து என்ன பண்றதுக்கு வந்து யார் மூலமாவது நீங்க அப்பதான் ஆர்வம் வரும் கத்துக்கிறதுக்கு. சரிங்களா? என்ன என்ன என்னன்னு தேடல், 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 தேடல். இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ வந்து இப்ப உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஸ்பிரிச்சுவல்குள்ள போவோம். சரிங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல் என்ன இது ஸ்பிரிச்சுவல் தான் ஸ்பிரிச்சுவல்குள்ள எல்லாரும் போயிருப்போம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல்குள்ள போகும்போது, அதுக்குள்ள என்ன இருக்கு? யாது இருக்கு? அப்படிங்கிறத பல விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்ப யாராவது அதுக்கு ரிலேட்டடான ஒரு மாஸ்குலின் கேரக்டர் பண்ணனா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள போய் இந்த ப்ரொஜெக்ஷன் அந்த ஆர்க்கிடைப் ப்ரொஜெக்ஷன போய் அவங்க கிட்ட போய் நம்ம செலுத்திர்றோம். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்து இது போகுது. ஸோ ஏன் அப்டின்னா, அந்த நாலேட்ஜ நம்ம எடுக்கணும். அந்த இதை வந்து நம்மள வந்து லெசன்ஸ் எடுக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கைடன்ஸ்க்கு வந்து ஆள் வேணும் அப்டின்னு சொன்னோனே, அதை வந்து எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கிற டிவைன் மாஸ்குலின் தான் வந்து குடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அதை இன்னொருத்தங்க மேல போய் ப்ரொஜெக்ட் பண்ணி, அவங்க அவங்க அதே ஃப்ரீக்வென்சில அவங்க இருக்கிறாங்க அப்டின்னா, அந்த லெசன்ஸ் கத்துக்கிறதுக்காண்டி, அவங்க அவங்க கிட்ட வந்து என்னலாம் இருக்கு அப்டிங்கிற இத வந்து தெரியறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க கிட்ட ஜாயின் ஆகி, அவங்கட்ட இருந்து நெறைய லெசன்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இப்போ ஒரு பர்ட்டிகுலர் இப்ப என்னோட டிஎம் உடைய ஒரிஜினல் இதுக்கு எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ, அது வரைக்கும் அவங்க மேட்ச் ஆகுற வரைக்கும் நம்ம கிட்ட இருப்பாங்க. அத தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்புறம் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து போயிருவாங்க. இது வந்து ஒவ்வொரு பார்ட்டா நான் சொல்றேன். இது ஒரு சிலருக்கு ஒருத்தங்கள் ஒரு ஃபால்ஸ் வந்து அப்புறம் 180 ட்ரூ வந்துரலாம். அவங்க கிட்டயே நீங்க வந்து எல்லாமே நீங்க இது பண்ணியிருப்பீங்க. இப்படி பல இருக்கும். ஒருத்தங்களுக்கு 2, 3 பேர் பார்ப்பாங்க. இப்படிலாம் வந்து வரிசையா வந்து நடக்கும். சரிங்களா? அப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதான் சொல்றேன்ல நாலேட்ஜபிள் இப்போ வந்து டெலிபதிக்கலா வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும். மைண்ட் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ ஒரு மைண்ட் கனெக்ஷன்ஸ் இப்போ டிஃபரன்சியேஷன்ஸ் தெரியணும் தானே. ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் என்ன? சோலோட டெலிபதிக்கு என்ன? மைண்டோட டெலிபதிக்கு என்ன? இதெல்லாம் வந்து தெரியணும்னா நீங்க எப்படி எப்படி ஏத்துப்பீங்க? அப்போ ஒரு மைண்ட் டெலிபதி யாருகிட்ட ஒர்க் அவுட் ஆகுதோ, அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போவீங்க. அப்ப இது டியூனா இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மைண்டுக்குள்ள டெலிபதி நல்ல ஒரு அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், அத பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகே இவங்க நம்ம மைண்ட் டெலிபதி அக்யூரேட்டா இருக்காங்க. நம்ம ட்வின்னா இருப்பாங்களோ, எப்படி கரெக்ட்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்மேட்ஸோ, ஒரு கார்மிக் கிட்டயோ போய் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன தெரிய வரும் அப்படின்னா, டெலிபதினா இல்ல. இது ட்வின்னோட டெலிபதி வந்து சோல் டூ சோல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ இவங்க மைண்ட் டெலிபதி தான் வந்து இவங்க வந்து பண்றாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு அனுபவத்தின் மூலமா உங்களுக்கு வந்து தெரிய வரும். அது வந்து அது கிடைச்சா தான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னா, இது வந்து மைண்ட் கனெக்ஷன் தான். டெலிபதிக் ஐடியாஸ்லாம் வந்து என்னன்னு தெரியறதுக்காண்டி வந்து இருக்குது. அப்போ ஒரு ஒரு வார்த்தையால வந்து தெரியறவங்க தெரி தெரி இப்ப எனக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்துல வந்து நெறைய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழுத்துல வருது அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படி எழுத்துல வந்து வருது? எப்படி நம்மளுக்கு வந்து இப்படி மேட்ச் ஆகுது? அப்படின்னு சொல்லும்போது, அந்த மைண்ட் டெலிபதி ஆனவங்கட்டயும் நம்ம போய் வந்து இது பண்றோம். அட்ராக்ட் பண்ணேன் நானு. அப்போ என்ன என்ன நடக்குது இங்க? எப்படி அப்படின்னு சொல்லும்போது அக்யூரேட்டா தெரிய வந்துச்சு. அதாவது மைண்ட் டெலிபதினா என்ன? அத விட உள்ள தாண்டி சோல் டெலிபதின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இது நம்ம ட்வின் கிடையாது. ஏன்னா சோல் டெலிபதி தான் வந்து நம்ம அதாவது நம்ம வந்து எல்லா விதத்திலயும் வந்து கலந்து இருக்கிறது. அது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகணும். நம்ம வந்து மைண்டே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சோலோட டெலிபதி வந்து இவங்ககிட்ட இல்ல. அப்ப இவங்ககிட்ட இல்ல அப்படின்னு தெரியும்போதே என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அவங்க அத கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது அது அதுக்கப்புறம் அவங்க நம்ம வாழ்க்கையிலே விட்டு ஃபேட் ஆயிருவாங்க. ஆக்சுவலா கார்மிக் அப்படின்னாலும் அப்படிதான். ஏதாவது ஒரு லெசன்ஸ் ட்ராமாஸ் இருக்கலாம். பழைய ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து பெயின் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பெயின் குடுக்கும்போது, இந்த பெயின்ல இருந்து உனக்கு வந்து என்ன என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்ப நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப எனக்கெல்லாம் வந்து எப்படி பெயின் வந்துச்சு? எப்படி வந்து நான் இந்த கார்மிக் கிட்ட இருந்தா எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணா இருந்தா வந்து இவங்க வந்து கேவலம் தான் வந்து கேவலப்படுத்துவாங்க. அதாவது ஒரு பெண் வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவள வந்து தவறானவள் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா குறிச்சு கொச்சையா பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவ அதுல இருந்து மீண்டு வரமாட்டா. இது வந்து எல்லா சாதாரணமா அதுவும் நம்ம வந்து ஒரு இந்த இதுலலாம் இருக்க மாட்டோம். நார்மலா ஒரு
நல்ல ஃபேமிலில இருந்து நம்ம அப்படி வாழ்ந்திருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல யாருமே நம்மள வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பெயின் வந்தா தான் வந்து இவங்கட்ட இருந்து எப்படி பீட் பண்ணி நான் வந்து வெளிய வரணும். அப்ப என் பவர் என்ன? எவனோ ஒருத்தன் சொல்றதுக்காண்டி நான் ஏன் உட்கார்ந்து கவலைப்படணும்? இவங்கலாம் யாரு நம்மளுக்கு? ஏன் வந்து இவங்க வந்து நம்மள டார்கெட் பண்றாங்க? அப்ப நம்மளுக்கு தெரியாதா நம்மள பத்தி? இவன் சர்டிபிகேட் குடுத்து தான் வந்து நான் வந்து இல்ல இவன்ட்ட போய் நிரூபிக்கணும். இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம செய்வோம் இந்த இதுல. அதெல்லாம் நம்மளுடைய தப்புகள் தான். சோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சார்ட் அவுட் பண்ணி எடுப்போம். அந்த சார்ட் அவுட் பண்ற வரைக்கும் இந்த கார்மிக் ஆனா பெயின் பயங்கரமா இருக்கும். இந்த கார்மிக் கிட்டனா நீங்க வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பயங்கர அது பெயின் 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 இருக்கும். சோல்மேட்ஸ்ல மாட்டினாலும் சில விஷயங்கள ட்ரிகர் பண்ணி அவங்க பெயின் ஆக தான் செய்வாங்க. ஆனா உங்களோட ட்ரூ மட்டும் தான். அப்படியே வந்து உங்கள வந்து ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அமைதியாயிருவீங்க. இந்த மாதிரி வந்து அ அ மனம் வந்து குழப்பமோ, சஞ்சலமோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவா ரொம்ப வரவே வராது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 10% அப்படியே 20%, 30% அப்புறம் 95% வரைக்கும் நீங்க வந்து கிரவுண்டட் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரூ உங்ககிட்ட இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். அதுதான் வந்து நீங்க ஒரிஜினல நீங்க பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப வந்து மைண்ட் லெவல் மெர்ஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோ மைண்ட் லெவல் மெர்ஜ் தெரிஞ்சதற்காண்டியும் இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்ப நீங்க ஒன்னொன்னா யோசித்துக்கோங்க. எதுக்காண்டி இவங்க நம்ம வந்தாங்க? எதுக்காண்டி இவங்க கிட்ட நம்ம பெயின் அனுபவிச்சோம்? எதுக்காண்டி அதுக்கப்புறம் அவங்க போனாங்க அப்படின்னா, ஓ! இந்த லெசன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் இவங்க வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இத நீங்க பாக்க உங்களுக்கு இதோட நம்ம ஜர்னியோட இதுவே வந்து புரிய ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு. நீங்க எழுதி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது அது நம்மளுக்கே வரும். அப்படி ஓடும். ஓகே இந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலத்துல எதுக்கு தேவையில்லாம இவங்க வந்து நம்மள அடிச்சிருந்தாங்க. ஓகே இதுக்காண்டி தான். அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ சில இது வந்து குண்டலினி வந்து ஒரு பெயின்ல இருந்து தான் வந்து மேல எழும்பணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாரி அதனாலயே நெறைய கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யாருன்னே தெரியாது. அந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்து நெறைய வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஏதோ அதான யூடியூப்ஸ்லலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எங்கேயோ இருந்துனா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ ஒரு இன்னர் ஃபயர் சிலது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபயர் உருவாகணும். நம்மளுக்குள்ள வந்து நம்மளுக்கு இன்னர் ஃபயர் குடுக்கணும். இதுக்காண்டி சிலவங்க வந்து தோன்றுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஃபயரை வந்து எழுப்பிடணும். அந்த ஃபயரை எழுப்பிட்டா தான் உங்களுடைய பவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஆனா, இவங்க எல்லார்கிட்டயும் யூனியன் அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இவங்க எல்லாரும் ஒரு லெசன்ஸ் உங்களுடைய ஒரிஜினல் ட்வின் கூட மட்டும் தான் யூனியன் வந்து இருக்கணும். மத்த யார் கூடயும் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் உங்க பவர எடுத்துருவீங்க நீங்க. சரிங்களா? எல்லாம் போக போக தெரிஞ்சிரும் அப்படியே. பவர் எடுத்துருவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கான ஒரு அ அட்ராக்ஷன்ஸ் என்ன? இப்ப எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் புல்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தெரிஞ்ச உடனே என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஹை ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க எவ்வளத்துக்கு ஆத்மா எப்படி இருக்கு? எவ்வளோ பவர்ஃபுல்லான நீங்க? அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து உணர்ந்துருவீங்க. அது நம்ம யார் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெரிய வந்துரும். ஸோ தெரிய வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரவுண்டட் ஸ்டேஜ்க்கு வந்து உங்க ஒரிஜினல் வந்து இது பண்ணும்போது, ட்ராமாஸ் எல்லாமே கிளியர் ஆகி இது எல்லாமே இதாயிட்டுன்னா, இந்த ஆர்க்கிடைப் ப்ரொஜெக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக உங்களுடைய ஒரிஜினல் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து தனித்தனியா ஒவ்வொரு ஆர்க்கிடைப்பா நான் சொல்றேன்ல. இப்படி உங்களுடைய லைஃப் டைம்ல வந்து உங்களுடைய இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம், ஒவ்வொரு ஆர்க்கிடைப் ப்ரொஜெக்ஷனை நீங்கள் வந்து ஒரு சோல்மேட்ஸ் கிட்டயோ, ஒரு ஃபால்ஸ் கிட்டயோ, ஒரு கார்மிக் கிட்டயோ நீங்கள் வைக்கும்போது, உங்கள் உள்ளே இருக்கிற மாஸ்குலினை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அ ஒரு ஆர்க்கிடைப்பா நீங்கள் உருவாக்கி ஒரு மனிதரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. வெளிய. ஆக்சுவலா உள்ள இருக்கிற மாஸ்குலினுடைய ஒரே ஒரு ஒரே ஒரு ஆர்க்கிடைப் தான் வந்து அந்த வெளியில வெளியில இருக்கிற யாரோ ஒருத்தங்களா இருப்பாங்க. அவங்க சோல்மேட்ஸோ, கார்மிக்ஸோ ஏதோ இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஜாயின் ஆகி அத்தனை இதையும் வந்து உங்க ஒரிஜினல் இருப்பாங்க. அப்ப எவ்வளவுத்துக்கு பவரா இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. சோ அப்ப நம்ம பவர் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? நம்மளே நம்ம பவர உணர்ந்துருவோம். சோ நம்மளுடைய ஃபெமினைன் பவர் உணர்ந்துருவோம். நம்மளுக்குள்ள உள்ள மாஸ்குலின் பவர்ஸையும் நம்ம உணர்ந்துருவோம். சரிங்களா? அப்ப
நம்மளுக்கு தெரியும். நம்ம எந்த சோல் எவ்வளவு ஓல்டு சோல், எவ்வளவு பவரான சோல் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த ஜேர்னி இல்ல நீங்க வந்து இந்த ஒரிஜினல கண்டுபிடிச்ச பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க மாஸ்குலின் பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்க்கே வந்து நம்ம ஒரு மனிதரை வந்து நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்னா, அத்தனை கேரக்டராவும் உங்களுடைய மாஸ்குலின் இருப்பாங்க. அப்ப டிவைன்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஸோ டிவைன் அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அது எல்லாம் கலந்த ஒரு 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 எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதரா வந்து உங்கள ஒரிஜினல் டிஎம் வந்து உங்ககிட்ட வந்து வருவாங்க. ஸோ இப்போ அவங்க வந்தாச்சு. சரி எப்படி இவங்க தான் சரி நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய பேருக்கு வந்து அதாவது 2, 3 பேர் கொஸ்டின் கேட்டாங்க. இதுவும் வந்து இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது? தப்பாயிருச்சுன்னா என்ன பண்றது? அ அதுக்கப்புறம் இடையில வந்து என்ன வரும் அப்டின்னா, இப்படியே நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியே இல்லாம இருக்குதே! எப்பதான் வந்து அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதுல தான் நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து இப்படி வந்து 2, 3 பேர பார்த்தோனே நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு இது வந்துரும். எப்பதான் வருவாரு நம்ம ட்வின்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு லெசன்ஸ் குடுக்கும். இப்படி நீங்க நெனச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு லெசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட்டிங் மோட் அப்படிங்கிறதுல நீங்க போயிட்டீங்கல்ல. எப்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த வெயிட்டிங் மோடே வந்து யூனியன வந்து டிலே பண்ணிரும். இது சில பேருக்கு வந்து தெரியல. சரிங்களா? அப்போ நீங்க எப்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட அதுவும் ஒரு தேடல் தானே. நீங்க வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இப்படி நம்ம செட்டே ஆகலையே நம்மளுக்கு என்ன திருப்பி திருப்பி குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பதான் வருவாரு என் ட்வின்னு அப்படின்னு நீங்க அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அப்ப அது பிரபஞ்சம் வந்து என்ன அதுக்கான லெசன்ஸ் நீங்க என்ன எடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கும் அந்த லெசன்ஸ். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உனக்கு வந்து அதாவது வெளியே நீ எதிர்பார்க்காத வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நீ வந்து உனையவே நீ வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற லெசன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அது அப்பதான் வந்து சொல்லி கொடுக்கும் பிரபஞ்சம். அப்போ என்ன அப்படின்னா நீங்க ரெடி ஆகலைங்கிறதையும் உங்களுக்கு காட்டும். ஏன்னா நீங்க இப்படி கேக்குறீங்கல்ல. சோ நீங்க ரெடி ஆகல. அப்போ அவர் வரலனா கூட நான் போயிட்டே தான் இருப்பேன். ஆக்சுவலா இதுதான் கான்செப்ட். நம்ம தான் சும்மா வரலையேன்னு சொல்லுவோம். வரலான்னு வாழாமையா போறோம் சொல்லுங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து உணர்ந்து சொல்லணும். அப்ப சும்மா சொல்றது பெரிய விஷயம் இல்ல. நம்ம நம்ம அதெல்லாம் கேட்போம். சோ உணர்ந்து நான் வரலனாலும் என் வாழ்க்கை வந்து நிறுத்தப்படாது. அந்த மாஸ்குலின் வந்து தான் நான் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. சோ எனக்கு வந்து டெலிபதிகள் மூலமா மட்டும் நீங்க வந்து பதில் சொல்லியிருக்கிற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. சோ நீங்க வந்து எனக்கு வந்து என்னோட இதுதான் வந்து எனக்கு முக்கியம். நான் வந்து பீஸ் அமைதியை வந்து விரும்புறேன். அப்படிங்கிற மாரி நீங்க அந்த லெவலுக்கு வந்து நீங்க வரும்போது தான் இந்த இந்த ப்ரொஜெக்ஷனு அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வர்ற இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து விடை கிடைச்சிரும். சரிங்களா? விடை கிடைச்சக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்க ட்வின் என்டர் ஆவாரு. என்டர் ஆனதுக்கப்புறம் சரி ட்வின் என்டர் ஆனா ஒரிஜினல் ட்வின் என்டர் ஆனா என்ன நடக்கும்? அப்படின்னு ரொம்பலாம் வந்து டிராமாஸ் மிந்திய மாரிலாம் இருக்காது. சரிங்களா? அதாவது ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப டிராமா விட்டுருப்போம் நம்மளே. சோ ஆனா ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, டிராமானா ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையும் வந்து காம் ஆக்கிரும். நம்ம மைண்டே வந்து காம் ஆயிரும். ரொம்ப கிளியரா தெளிவான இது இருக்கும். டைரக்ட்டா வந்து எல்லாமே வந்து நடக்கும். நம்ம கிரவுண்டட் ஆயிருவோம். சோ அவரு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அதாவது என்னன்னா, பேசி எல்லாம் தெளிவாயிரும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்துக்கு வந்து தெளிவாயிருவீங்க, கிரவுண்ட் ஆயிருவீங்க, அமைதியாயிருவீங்க. இதுதாங்க முக்கியம் இதுல. இந்த டெலிபதி அதுக்கு முன்னாடி ஐய்யயோ! இந்த டெலிபதி இருக்கு, எங்க சிங்க்ரோனிசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே சுத்திக்கிட்டே திரியும். அது எல்லாமே வந்து போயிரும். சோ, அதுக்கு அடிக்ஷன் ஆக மாட்டோம். அ அப்ப அவங்களா வந்து நம்ம கிட்ட வந்து வந்துருவாங்க. நம்ம போய் அவங்கள தேடணும் அப்படிங்கிறது கிடையாது. யூனியனுக்கு வந்து நம்ம புஷ்ஷே பண்ண மாட்டோம். அதான் நம்ம வந்தா வாங்க, வராட்டி போங்கன்னு சொல்லிட்டோம்ல. சோ இத வந்து உணர்வு ரீதியா வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்கும். சும்மாலாம் நடக்காது. சோ எனக்கு டிலே ஆச்சுன்னா, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்னு தெரிஞ்சிரும். அர்ஜென்ட் பட மாட்டோம். அப்புறம் நம்ம வந்து இந்த இதெல்லாம் ரெடி ஆனா தான் உங்க ஒரிஜினல் ட்வின் வருவாருங்கிற உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆர்க்கிடைப்னால வர்ற நம்ம செய்யற மாஸ்குலின் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி, ஹோலா உங்களுடைய ஒரிஜினல்
டிஎம் வந்து இது பண்ணுவாரு. வந்ததுக்கு அப்புறம் இப்படி நீங்க கிளியரா, கிரவுண்டா, அமைதியா, பீஸ்ஃபுல்லா உங்க மனம் வந்து எந்தவித சலனமும் இல்லாமல் அப்படியே கிளியர் ஆயிரும். இதுதான் வந்து உங்க ஒரிஜினல் ட்வின் என்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்கான உங்க உங்க மனதிற்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே யார் ஒரிஜினல், யார் வந்து ஃபால்ஸ், யார் கார்மிக்கு, யார் சோல்மேட் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்க லைஃப்ல வந்து இப்போ எத்தனை வருஷமோ நீங்க ஜேர்னியா இருக்கலாம். ஜேர்னியா இருக்கும்போது எடுத்து ஏதாவது ஒரு பர்சன் அவங்க என்ன எனக்கு லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு கேட்டு எழுதி பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இன்கேஸ் நீங்க ஒரு கார்மிக் கிட்ட ஏமாந்துட்டு இருந்தீங்களோ, உள்ள ஒரு சோல்மேட்ஸ் கிட்ட இவங்க தான் என் ட்வின் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட தெரியும். சரிங்களா? இதெல்லாம் இருக்குதா, அவரு என்ன இந்த மாதிரி ட்ரிகர் பண்றாரா, அதாவது ஒரிஜினல் டிஎம் வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் ஆயிருவீங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு இதுவே இருக்காது. அப்படியே அமைதி ஆயிரும் மனம். அப்ப அந்த ஒரு பாட்டு அத கேளுங்க. அது அப்ப தெரியும். அதாவது எப்போது நீ அறிவாயோ அப்படிங்கிற ஒரு சாங்ஸ். அந்த அந்த சாங் மாதிரி அந்த சாங் மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இதான் எண்டு நம்மளுக்கு. சரிங்களா? சாந்தி அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நிலைமைக்கு உங்களுக்கு யாரு உங்களை கொண்டு வாராங்களோ அவங்கதான் உங்களுடைய டிவைன் மாஸ்குலின். தேங்க்யூ.